பாருங்க காய்ஸ், ஆன்லைன்ல ஒரு ஃபிஷிங் நெட் வாங்கி அதில மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் போய் குளத்துல போய் போட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அதில மீன் மாட்டலங்க. பார்த்தீங்கன்னா, அதில ஃபர்ஸ்ட்டு டைம் போடும்போதே ஒரு பாம்பு தாங்க அதில மாட்டியிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் கிட்ட போம்போது தான் பார்த்தேன் அந்த பாம்ப. அதனால வந்து கூண்ட என்னால கையில தூக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷிங் நெட்ல பார்த்தீங்கன்னா 8 ஓட்டம் இருக்கும். பாம்பு எந்த சைடு வெளில வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நரம்ப கட்டியே பார்த்தீங்கன்னா இழுக்கிறேன். பாருங்க அந்த பாம்ப. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாம்ப வந்து ரோட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. ஆனா, இதில என்ன அப்டின்னா, அந்த பாம்பு வந்து நம்மளால அடிக்கவே முடியாது. ஏன்னா, பாம்பு அடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷிங் நெட் வந்து உடைஞ்சு போயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வலைய ஆட்டி, ஆட்டி அந்த இருக்கிற 8 ஓட்டையில பாம்பு எப்படியாச்சும் வெளியில போவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு எப்படி போறதுன்னு தெரியல, அந்த பாம்புக்கு. நானும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எப்படியும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஆட்டி, ஆட்டி இந்த பாம்ப வெளிய கொண்டு வரதுக்கு. என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, வெளியிலேயே போணுச்சு. ம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுங்கன்னா, இந்த வீடியோ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டன் அமுக்கிருங்க.